இப்போ ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோயேன், அதுல வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படம் மட்டும் நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லக்கோ லக்கு. நீ லவ்வுக்கே போனீன்னு இல்ல அப்படித்தானே பேசுவாங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி படத்துல வந்து வொர்க் அவுட் ஆயிடுச்சுனா நான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி சுவாலஜின்னு ஒன்றா நான் சொன்னேனா இப்போ அதெல்லாம் இல்ல. இல்லப்பா நீ வேற ரொமான்டிக் இதுல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைலாம் வேற சொன்னியா எனக்கு. சோ அத பத்தி தான் நீ பேசுவியோ நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். தப்புதான் மன்னிச்சு. ஓகே ஓகே. சோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து லக்கோலக்கா அடிக்கும். அடுத்த 2-3 படத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிப்பாங்க. ஏன்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே என்னத்த விரும்புறாங்க அப்படின்னா, சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா வந்து வசூல் வந்து நல்லா போகும், ஆடியன்ஸ்க்கு நல்லா போகுது. ஓகே, வசூல் வரும் அப்படி சொல்ல வரேன். சோ வசூலும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு நம்ம வந்து ஒரு வியாபார நோக்கத்துல பார்த்தோம்னா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி அந்த ஜோடிகள்லாம் வந்து 2-3 படம் சேர்ந்து நடிப்பாங்க. இப்ப ஏன் இந்த சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவியா எடுத்துக்கோ, ஏன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடிச்சாங்க, இப்ப காக்கி சட்டை சேர்ந்து நடிச்சிருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இன்னொரு பேர் வந்து இப்ப சேர போறாங்க. யாருன்னு பார்த்தேன்னா நம்ம இளைய தளபதியும் சமந்தாவும். அப்படியா? ஆமா, கத்திக்கு அப்புறம். ஆமா, ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் கத்தி படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லையா. என்னதான் வந்து சமந்தா இல்லப்பா நான் வந்து சினிமா விட்டு போறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்ன எந்த படத்துலயும் கமிட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சைடுல சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடுல படம் வருதாப்பா, யார்ப்பா ஹீரோ, விஜய், ஓகே ஓகே நான் பண்றேனே அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வகையில வந்து இவங்க கத்திக்கு அடுத்ததா இப்ப நடிச்சுட்டு இருக்க படம் வந்து 10 இந்த படத்துல யாரு ஹீரோவா நடிக்கிறாங்கன்னா விக்ரம். ஓகேயா, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து அட்லி டைரக்ஷன்ல படம் நடிக்க போறாரு இல்லையா. சோ அந்த படத்துக்கு ஹீரோயினா வந்து நம்ம சமந்தாவை புக் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகேயா, ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, அட்லி படத்துல வந்து நடிக்கிறப்போ விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் தான் வந்து ஹீரோயினா கமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு சமந்தாவை வந்து கமிட் பண்ணிருக்காங்களா ஹீரோயினா. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்றதுனால ஒரு இணைஞ்ச டீமே வந்து திரும்ப இணையறாங்க. இந்த எல்லா கூட்டணியும் திரும்ப சேர்றதுனால மக்கள் கிட்ட வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படம் வெளிவரதுக்காக.